இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த நாட்டுல இருக்கிற பெண்களுக்கு மஞ்சள், பூவு, பொட்டு, புடவை, வளையல் இதெல்லாமே புருஷன் கொடுத்ததா இல்ல பிறந்ததுல இருந்தே நம்ம கூடவே இருந்ததா? சொல்லுங்க பாட்டி, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நீங்க மஞ்சள் பூசினீங்களா? அப்புறம் தான் நீங்க கையில வளையல் போட்டீங்களா? இல்ல அதுக்கப்புறம் தான் நீங்க தலையில பூ வச்சீங்களா? சொல்லுங்க. சின்ன வயசுல இருந்து உங்க கூடவே இருந்தது தானே இதெல்லாம். அப்புறம் எப்படி புருஷன் போனதுமே அது எல்லாத்தையும் போக விட்டுறணும்னு சொல்றீங்க? நீ சொல்றதெல்லாம் சரிம்மா, ஆனா பல 100 வருஷமா இதுதானம்மா எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. 100 வருஷமோ இல்ல 1000 வருஷமோ நாம பின்பற்ற ஒரு விஷயம் தப்புன்னா அத தூக்கி வீசிடணும். நாம என்ன அந்த காலத்துல இருக்கிற எல்லா விஷயத்தையும் இப்ப வரைக்கும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரோமா? இல்லல, காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டு தானே இருக்கும். அந்த மாதிரி இந்த விஷயத்தை மாத்துறதுல என்ன தப்பு? இங்க பாருமா, நீ சொல்றதெல்லாம் பேச்சுக்கு நல்லதா இருக்கும், நடைமுறைக்கு ஒத்து வராதுமா. ஏன் மாமா ஒத்து வராது? அந்த காலத்துல கணவனை இழந்துட்டா நம்ம பெண்கள் வெள்ளை புடவை தானே கட்டினாங்க. இப்பவும் அப்படியே கட்டிக்கிறாங்க மாமா. கலர் புடவையெல்லாம் கட்டிக்கல. அந்த மாதிரி இந்த பூவு பொட்டெல்லாம் எல்லாரும் செஞ்சா காலப்போக்குல எல்லாமே மாறிடும்ல மாமா. ஒரு பெண் பூ வைக்கணுமா, பொட்டு வைக்கணுமா, வளையல் போடணுமாங்கிறத அவதான் முடிவு பண்ணணும். இந்த சமூகமோ, சொந்தக்காரங்களோ, அண்ணனோ, தம்பியோ, ஏன் கட்டின புருஷனோ, பெத்தவங்கள கூட யாரும் முடிவு பண்ண கூடாது. இது எல்லாருக்கும் புதுசாதான் இருக்கும். ஆனா நம்ம மக்கள் போக போக ஏத்துக்குவாங்க. வெளியில எல்லாரும் என்ன பேசினாலும் மனசுக்குள்ள இது சரியான முடிவுதான்னு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஆமாம் துளசி, நீ சொல்றது சரி. ஏதோ அந்த காலத்துல ஒரு காரணத்துக்காக சொல்லி வச்சது, அது இந்த காலத்துக்கும் அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. லக்ஷ்மி அக்கா, நீ எப்போ இப்படியே இருக்கா? ஹாய். நீ சாப்பிட்டுருக்க மாட்டா தானே? இவன் என்ன சொல்றது, நாம என்ன கேட்கறதுன்னு யோசிக்கிறியா? ரொம்ப தப்பு அஞ்சலி. நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? நான் என்ன சொன்னாலும் கேட்கணும்னு சொல்லியிருக்கனா இல்லையா? நமக்குள்ள மன வருத்தம் வந்துடும் அஞ்சலி. போ போ, டைனிங் டேபிளுக்கு போ போ. அட எந்திரி அஞ்சலி, போ.
போனை முன்னாடி வச்சுட்டு என்ன பார்த்துக்கிட்டே சாப்பிடு. ம்? உட்காரு. என்ன பாக்குற? சாப்பாடு எடுத்து போடு. அதோ அங்க பொரியல் அதெல்லாம் இருக்கு பாரு, அதெல்லாம் எடுத்து போட்டு சாப்பிடு. போட்டுக்க. ஏய், என்ன கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கிற? என்ன எடுத்து போட்டுக்கோ. இப்ப நீ ஒருத்தி இல்ல, 2 பேரு. நிறைய சாப்பாடு எடுத்து போட்டுக்கோ. போட்டுக்கோ, சாப்பிடு. ஓம் நமோ பார்த்த சமஸ்த துரிதஷ்ய துவாராஷே பரமேஸ்வர பிரியத்தீர்த்தம் அபி பவித்ர பவித்ர ஸ்வாரார்த்தம் அப்தந்தரஹ சுச்சேஹே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இந்தாங்க, இதை வாங்கிக்கோங்க.